கேள்வியாக கேட்கும் போதே ஒரு ஜோசியருக்கு உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரியணுங்க, இல்லைன்னா அவர் ஜோசியரே இல்லை. சரிங்களா? கடந்த 10 வருடமாக திருமணத்துக்காக பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறேன். திருமணம் கைகூடவில்லை. எப்பொழுது திருமணம் கைகூடும்? தயவு செய்து சொல்லுங்கள். சரி, 5ஆம் பாவகம் கெட்டு போயிருக்கோங்க. சுக்கிரன் கெட்டு போயிருப்பாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு மாதிரி 40 வயதை தாண்டிடுறீங்க அப்படின்னாக்கா 2-7-8 விட சுக்கிரனும் 5ஆம் பாவகமும் காமத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் கெட்டு போயிருந்திருக்கும். சில நேரங்களில் லக்னம் கெட்டு போயிருக்கும். இது ஏன்றதை ஜாதகத்தை போட்டு சொல்கிறேன். 23/8/83 4:30 AM திருக்கோயிலூர். இன்னைக்கு ஒரு ஜாதகமும் நிறைய டிஃப்ரெண்டாக இருக்குங்க. சரி, மகர ராசி அவிட்ட நட்சத்திரமா? மகரம் ராசி அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி அவிட்ட நட்சத்திரம், சுக்கிரன் அஸ்தகங்கம். இப்படி எடுக்குது பாருங்க பலன். இப்படித்தான் பலன் எடுக்கணும். தயவு செஞ்சு இப்படி பலன் எடுங்களேன். பேரை கெடுத்துக்கவே மாட்டேங்க. இப்படி தான் இருக்கணும். ராசிக்கு 5ஆம் இடத்த ராகு இருந்து குரு பார்க்குறாரு. லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. லக்னாதிபதி இந்த இடத்துல எங்க ஒரு மாதிரி லக்னத்தை வலுத்து பார்த்து மங்கள யோகத்தில் இருக்காரு. நீங்களே கொஞ்சம் கோபக்காரர். ஆனால் சுக்கிரன் பலவீனமாயிட்டாருங்க. ஒரு 4 டிகிரியில் சூரியனோட சேர்ந்து அஸ்தகங்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இதைத்தான் எடுத்தானே என்ன சொன்னேன், டப்புன்னு இத்தனை 40-45 வயசு ஆகுதுனாக்கா சுக்கிரன் கெட்டு போகாமல் உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்காது. இதில் நீங்கள் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்கன்றது சில விஷயம் இருக்குது. சில பேர் திருமணம் பண்ண மாட்டாங்க, ஆனால் வேறு மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்கள்ல, அந்த அமைப்பு கூட உங்களுக்கு தடை. சரி, இந்த இடத்துல உங்களுக்கு திருமண அமைப்புகள் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். நாங்கள் சிரிக்கிறாங்க. சரி, குரு தசை முடிஞ்சாச்சு. இப்போ சனி தசை. சரி, சனி தசையில் புதன் புத்தி ஜனவரியிலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. சனி தசையில் புதன் புத்தி புதன் உச்சமாக இருக்கிறார். 3ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார். ஆனால் சனி மட்டும் இந்த ஜாதகத்தில் 2 விஷயங்க. சனி உச்சமாக இருக்கிறாரு, புதன் உச்சமாக இருக்கிறாரு. இந்த 2 கிரகங்கள் உச்சமாக இருந்தது உண்மையிலே பெரிய ஒரு சனி உச்சமாக இருக்கிறது இந்த லக்னத்துக்கு சரியில்லாத அமைப்புங்க. ஓகேங்களா? ஏன்னா அவர் லக்னத்தை பார்ப்பாரு, லக்னத்தை கெடுப்பாரு, எல்லாம் ஒரு மாதிரி. சந்திரன் வளர்பிறை சந்திரன், பௌர்ணமியை நோக்கி போற சந்திரன் லக்னத்தை பார்க்குறாருன்றது ஒரு அமைப்பு. குரு வளர்த்து லக்னத்தை பார்க்குறாருன்ற 2 சுபரின் தொடர்பில் இருக்கிறனால எல்லாம் இதாக போகுது. நீங்களே ஒரு மாதிரி பிடிவாதமான டைப்பு தான். கல்யாணம் ஆகுமா ஆகாதையா அதை சொல்லியா அப்படின்னு கேட்பீங்க. புதன் தசை உங்களுக்கு நல்ல அமைப்புகள். சாரி, சனி தசையில் புதன் புத்தியிலேருந்து சில நல்ல அமைப்புகள் இருக்கும். சனி தசை புதன் புத்தி இப்போ வந்தாச்சு. இந்த இடத்துல 4ஆம் பாவகம் 7ஆம் பாவகம். ஆமாம், 4ஆம் பாவகத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய 7ஆம் அதிபதினு வரும். 4ஆம் பாவகத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய 7ஆம் அதிபதியும் தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய புதனும் 3ஆம் இடத்தோட அப்படின்னு இந்த மாதிரி அமைப்புகளில் தான் உடல் தகுதி இழக்கும் பொழுது தாம்பத்தியம்ன்ற மாதிரி. அதாவது வெளி உலகுக்கு சகல விதமான அந்தஸ்தும் வச்சிருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த தாம்பத்தியம்ன்ற விஷயத்தில் கொஞ்சம் அப்படி குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா வீடியோ முடிஞ்சோடனே வந்து கமெண்ட் போடுங்க. ஆனால் சுக்கிரன் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு தாம்பத்தியத்தை அனுபவிக்கிறதுல, பெண்களை பிரிஞ்சுக்கிறதுல, பெண்ணாக இருந்தால் ஆணை புரிஞ்சுக்கிறதுல, ஆணாக இருந்தால் பெண்ணை புரிஞ்சுக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கும். அந்த அமைப்புகளில் அஸ்தகங்க அமைப்பு 4 டிகிரிங்க. ஜோசியத்தை அப்படியே கரைச்சி மண்டைக்குள்ள ஊற்றி இருக்கும் போலுக்கு. எனக்கே ஒரு அளவுக்கு சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி பலன்லாம் சொல்லும் போது. உங்களை நினைச்சு இல்லை, இது உங்களுக்கு பிரதர் கீதா சந்தர் பெண்ணா? நீங்க கீதா சந்தர், உங்களுக்கு சனி தசை புதன் புத்தியில திருமண அமைப்புகள் கைகூடி ஒரு மாதிரி உடல் தகுதி இழக்கும் பொழுது தாம்பத்தியம்ன்ற மாதிரியான சில விஷயம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தாம்பத்தியத்தில் இருப்பீங்க. சரிங்களா?